வணக்கம். நம்ம எல்லாத்துக்குமே இங்கிலீஷ்ல ஃப்ளூயன்ட்டா பேசணும்னு ஆசைதான். அந்த ஆசையோடயே தான் நீங்க இந்த வீடியோவ கிளிக் பண்ணியிருப்பீங்க. இங்கிலீஷ்ல ஃப்ளூயன்ட்டா பேசணும் அப்படின்னா, டெய்லி பிராக்டிஸ் ஒண்ணு வேணும். இன்னொன்னு வெக்காபுலரி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். வெக்காபுலரினா வேற ஒண்ணும் இல்ல, வேர்ட்ஸ் தான். அந்த வேர்ட்ஸோட மீனிங்ஸ் ஆப்போசிட் தெரிஞ்சு, அத நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாவே கண்டிப்பா இங்கிலீஷ்ல ஃப்ளூயன்ட்டா பேசிடலாம். ஓகேங்களா? வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. ஃபர்ஸ்ட் வேர்ட் டிலைட்டட். டிலைட்டட் அப்படின்னா என்ன? ஹாப்பி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஐ ஆம் ஹாப்பி டுடேன்றதுக்கும் ஐ ஆம் டிலைட்டட் டுடேன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ்ல வந்து நம்ம என்ஹான்ஸா பேசணும் அப்படின்னா இப்படி பேசலாம். ஐ ஆம் ஹாப்பி டுடேன்னா சாதாரணமா இருக்கு. ஐ ஆம் டிலைட்டட் டுடேன்னா நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒண்ணுதான். ஆனா நம்மளோட வெக்காபுலரி என்ன ஆயிருக்கு? கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஐ ஆம் டிலைட்டட் டு see you. ஐ ஆம் ஹாப்பி டு see youன்னு சொல்றதுக்கும் ஐ ஆம் டிலைட்டட் டு see youன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குதா? ஓ, நல்லா தெரியும் இங்கிலீஷ், நல்லா ஃப்ளூயன்சி இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஓகேங்களா? she felt delighted after success. she felt happy after successம் delighted after successம் ஒண்ணுதான். ஆனா delighted நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இங்கிலீஷே வேற லெவல் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் yesterday I was sad. delighted ஆப்போசிட் என்ன? sad. yesterday I was sad அப்படின்னா என்ன? நேத்து நான் சோகமா இருந்தேன். he looks sad now. பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் இப்போ? வருத்தமா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் குரூஷியல். குரூஷியல் அப்படின்னா என்னது? இம்பார்ட்டன்டான, முக்கியமான அர்த்தம். அதோட ஆப்போசிட் அன்இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் சொல்றதுக்கும் திஸ் இஸ் அன் குரூஷியல் டிசிஷன் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குதா? ஓகே. டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லி பாருங்களா. டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் குரூஷியல். இந்த ரெண்டுத்துல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. திஸ் டாபிக் இஸ் அன்இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? திஸ் that point is unimportant. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் ஒன் this is easy அப்படின்னு சொல்லி பாருங்க. this is effortless அப்படின்னு சொல்லி பாருங்க. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகேங்களா? என்ன டிஃபரன்ஸ்? ஈஸியோட மீனிங் தான் என்னது? எஃபர்ட்லெஸ். ஆனா நம்மளோட வெக்காபுலரி என்ன ஆயிருக்கு? நமக்கு கூட கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? திஸ் டாஸ்க் இஸ் எஃபர்ட்லெஸ். ஸ்பீக்கிங் பிகம் எஃபர்ட்லெஸ் வித் பிராக்டிஸ். ஸ்பீக்கிங் வந்து பிராக்டிஸ் இருந்தது அப்படின்னா எஃபர்ட்லெஸ்ஸா ரொம்ப ஈஸியா வரும்னு அர்த்தம். கிராமர் இஸ் டிஃபிகல்ட். the question is difficult. எப்பவுமே கிராமர் டிஃபிகல்ட்டா தான் ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்பாட்லெஸ். ஸ்பாட்லெஸ் அப்படின்னா என்ன? ரொம்ப கிளீனா இருக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லணுமோ? ஸ்பாட்லெஸ்ன்னு சொல்லலாம். கிளீன் சொல்றதுக்கும் ஸ்பாட்லெஸ் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குதா? ஓகே. the room is clean அப்படின்னு சொல்லி பாருங்க. the room is spotless அப்படின்னு சொல்லி பாருங்க. ரெண்டுத்துக்குமே நீங்களே கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. the kitchen is spotless. her work is spotless அப்படின்னா அவரோட ஒர்க் வந்து நல்லா கிளீனா இருந்தது, நல்லா கரெக்டா இருந்தது, சுத்தமா இருந்தது அப்படின்னு அர்த்தம். this place is dirty. his shirt is dirty. கிளீன்னஸ், கிளீனுக்கும் ஸ்பாட்லெஸ்ஸுக்கும் ஆப்போசிட் தான் என்னது? டர்ட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோம். இப்ப தன்னம்பிக்கையோட இருக்கிறது எப்படின்னு சொல்லுவோம்? கான்ஃபிடென்ட் சொல்லுவோம். அதை எப்படி சொல்லி பாருங்க? செல்ஃப் அஷ்யூர்டு. ஓகேங்களா? ஐ ஆம் செல்ஃப் அஷ்யூர்ட் டுடே. ஓகேங்களா? ஐ ஃபீல் செல்ஃப் அஷ்யூர்ட் இன் இன்டர்வியூஸ். நெக்ஸ்ட் ஒன் ஷீ இஸ் செல்ஃப் அஷ்யூர்ட் வைல் ஸ்பீக்கிங். பேசும்போது தன்னம்பிக்கையோட பேசுறா, கான்ஃபிடென்ட்டா பேசுறான்னு அர்த்தம். கான்ஃபிடென்ட்டோட ஆப்போசிட் என்ன? நர்வஸ். he feels nervous before exam. எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே பயம் இருக்கும். ஓகேங்களா? I was nervous yesterday. நேத்து நான் வந்து கொஞ்சம் பயந்து போய் இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் சென்டென்ஸ் பார்த்துரும். நம்ம இது வரைக்கும் பார்த்த வேர்ட்ஸோட சென்டென்ஸ் ஒரு சம்மரியா பார்த்துடலாம். ஐ ஆம் டிலைட்டட் டுடே அப்படின்னா நான் ஹாப்பியா இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நான் ஹாப்பியா இருக்கேன். ஐ ஆம் ஹாப்பி டுடே. திஸ் இஸ் a crucial decision. crucial அப்படின்னா என்ன? இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். லேர்னிங் இஸ் எஃபர்ட்லெஸ். லேர்னிங் இஸ் ஈஸி. ஓகேங்களா? மை ரூம் இஸ் ஸ்பாட்லெஸ். என்னோட ரூம் கிளீனா இருக்கு அப்படின்னு அர்த்தம். மை ரூம் இஸ் கிளீன். அதை கொஞ்சம் என்ஹான்ஸா சொல்லணும்னா மை ரூம் இஸ் ஸ்பாட்லெஸ். ஐ ஃபீல் செல்ஃப் அஷ்யூர்டு. செல்ஃப் அஷ்யூர்ட்னா என்னது? கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை. ஓகேங்களா? ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட். இதோட கான்ட்ராஸ்ட் என்ன? ஆப்போசிட். டிலைட்டடோட ஆப்போசிட் என்ன? சேட். எஸ்டர்டே ஐ வாஸ் சேட். crucial அப்படின்னா என்னது? இம்பார்ட்டன்ட். அதோட ஆப்போசிட் என்ன? அன்இம்பார்ட்டன்ட். திஸ் டாபிக் இஸ் அன்இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் திஸ் இஸ் டிஃபிகல்ட். டிஃபிகல்ட் எஃபர்ட்லெஸ் ஓட ஆப்போசிட் டிஃபிகல்ட்.
the plus the place is dirty அப்படின்னா என்னது spotless ஓகேங்களா I feel nervous அப்படின்னா என்னது self assured confident I feel confident அதோட opposite தான் என்னது I feel nervous ஓகேங்களா இது வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா thank you for watching இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நானும் கேட்டுட்டே இருக்கிறேன் பதிலே சொல்ல மாட்டேங்க ஓகேங்களா thank you for watching